Hi friends, State Bank of India, இந்தியாவில் நம்பர் 1 பப்ளிக் செக்டர் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி இன்றைக்கி வரலாற்று சாதனையாக படைச்சிருக்குன்னு சொல்லலாம். 1000 ரூபா டச் பண்ணியிருக்கு கரண்ட் ப்ரைஸு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து 984 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இது காரணம் கஸ்டமர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது தான். 9 லட்சம் கோடி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டாக்கோட பி வந்து 11.6 இருக்குது. புக் வேல்யூ 617. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 17.2 இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் வந்து 1.62% கொடுக்குறாங்க. லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பிப்ரவரி மாதம் 700 ருபீஸில் இருந்தது. கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகி 1000 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. இது இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னும் ஏற வாய்ப்பு இருக்குது. இது காரணம் இதோட ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆனது தான். ப்ராஃபிட் க்ரோத் வந்து 36.3% CAGR ஓவர் பாஸ்ட் 5 இயர்ஸ் இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 18.2% கொடுக்குறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ரெவன்யூ வந்து 84,000 க்ரோஸ்லேருந்து 1,28,000 க்ரோஸ் பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்பிஏ வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 15,000 க்ரோஸ்லேருந்து 21,000 க்ரோஸ் பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெயினாக இதில் நம்ம ஷேர் ஹோல்டிங் பட்டன் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டும் நல்லா இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2022 வந்து உங்களுக்கு வந்து 27 lakhs இருந்தவங்க இப்போ 36 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இதோட ரிலையபிலிட்டி தான். தொடர்ந்து நிறையா நியூ அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அதனால் எப்போல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வருதோ 1-2 குவான்டிட்டிஸ் வாங்கி ஆட் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் எடுக்கும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள்.